அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் நம்முடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மை டியர் டிவைன் சோல்ஸ், இன்னைக்கு நான் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அதை ரிவீல் பண்ண போறேன். ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த போறேன். தி பிக்கஸ்ட் மிஸ்டேக் தட் ட்வின் ஃப்ளேம்ஸ் மேக் இன் தர் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி. ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்களோட அந்த ஜெர்னில செய்யற மிகப்பெரிய தவறு என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். டிவைன் மாஸ்குலின்ஸும் டிவைன் ஃபெமினின்ஸும் அவங்களுக்கு தெரியாமலேயே கிரியேட் பண்ற இந்த பிக்கஸ்ட் பிளாக்கேஜ், மிகப்பெரிய தடை என்ன? இதனால மட்டும்தான் அவங்களுடைய அந்த யூனியன், அந்த இணைவு நடக்காம போகுது. ஸோ வாட் இஸ் த பிக்கஸ்ட் 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 மிஸ்டேக்? இந்த மிஸ்டேக் அது எப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த சக்கரா பிளாக்கேஜஸ் அதையெல்லாம் விட பெரியது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் விட மிக மிக பெரியது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ், நம்பிக்கைகள் அதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திங்கிங், அந்த சிந்தனை முறைகள் அதையெல்லாம் விட பெருசு. இது எல்லாத்தையும் விட பெரிய மிஸ்டேக் அது என்ன? எந்த ஒரு பிளாக் மேஜிக் நடந்தாலும் கூட அதை விட பெரிய மிஸ்டேக் தான் இந்த மிஸ்டேக். பவர்ஃபுல்லான பிளாக்கேஜ் இது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய மிஸ்டேக் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்குதுன்னா அது இதுதான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாம சொல்லலாம். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில டிவைன் மாஸ்குலினும் டிவைன் ஃபெமினினும் அவங்களுக்கே தெரியாம அவங்களாவே கிரியேட் பண்ணிக்கிற மிகப்பெரிய பிளாக்கேஜ், மிகப்பெரிய தடை இதுதான். இன்னைக்கு அதை பத்தி தான் நாம பேச போறோம். ஓகே, இந்த மிஸ்டேக்க ஒரே ஒரு கீ வேர்ட்ல சொல்லணும்னா இட் இஸ் அபவுட் அவாய்டிங் கார்மிக்ஸ். எஸ், இட்ஸ் அவாய்டிங் கார்மிக்ஸ் தான். அதாவது கார்மிக் கனெக்ஷன்ஸ் அதையெல்லாம் அவாய்ட் பண்றது. இது எப்படி ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல டிவைன் மாஸ்குலின் சைட்ல இருந்து பார்க்கலாம். டிவைன் மாஸ்குலின் ஒரு கார்மிக் அல்லது தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இவங்க லைஃப்குள்ள வரும்போது அங்க ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகுது, அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு உருவாகுது, ஒரு புதிய சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாவே இருந்தா கூட அது இப்போ அதிக அளவுல அவங்களுக்கு ஒரு ட்ரிகரா மாறுது. அப்படி ஒரு சைக்கிள் அவங்களுக்குள்ள அந்த லைஃப்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. டிவைன் மாஸ்குலினுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவுல அது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? அந்த தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமா, மெதுவா, ஸ்லோவா டிவைன் மாஸ்குலினோட அந்த ஈகோவை, அந்த அகங்கார தன்மைய ஷேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் உடைச்சி எரிய ஆரம்பிக்கிறாங்க. டிவைன் மாஸ்குலினுக்குள்ள இருக்கிற அந்த ஊன்ஸ் அது எல்லாத்தையுமே ட்ரிகர்ஸா கொடுத்து வெளியில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் டிவைன் மாஸ்குலின் யார்கிட்ட இருந்துமே டாலரேட் பண்ணாத விஷயங்கள், யாருக்கிட்டையுமே அவங்க சகிச்சிக்க முடியாத அப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது அந்த டிஸ்ரெஸ்பெக்ட், மரியாதை இன்மை, அந்த பேட் பிஹேவியர், அவங்கள தவறா நடத்துற அந்த மாதிரி பிஹேவியர்ஸ், பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ், வலிமையான சூழ்நிலைகள், தாங்க முடியாத வலி கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், இதெல்லாம் இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்கள யாரும் அப்படி நடத்தவும் அலோ கூட பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஆனா அது எல்லாமே இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி, அந்த கார்மிக் மூலியமா இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். டிவைன் மாஸ்குலின்ஸ்க்கு அவங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? டிவைன் மாஸ்குலினோட அந்த ஃபேக்கான அந்த ஈகோ, அந்த ஃபேக் ஈகோ அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்து உடையணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபால்ஸ் செல்ஃப், அந்த பொய்யான சுயம் அது பிரேக் ஆகணும், அது கம்ப்ளீட்டா உடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக.
அப்படி ஒரு சூழ்நிலைகள், அப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இவங்க வாழ்க்கையில வரும்போது அந்த டிவைன் மாஸ்குலின் என்ன பண்றாங்க, அவங்களோட அந்த ஆட்டோமேட்டிக் நேச்சராவே டிவைன் மாஸ்குலினுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. அது அவங்க முழுக்கவே ஷட் ஆஃப் பண்ணிடுறது. அதாவது இப்படிலாம் நடக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாவே ஷட் ஆஃப் ஆயிடுறாங்க. ஷட் ஆஃப்னா எமோஷனலி க்ளோஸ் ஆகுறது. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகள் அது எதையுமே வெளியில காமிக்காம கம்ப்ளீட்டா ஷட் ஆஃப் பண்ணிக்கிறது. அவங்களையே அபாண்டன் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது. அதாவது அவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே அபாண்டன்மெண்ட் ஊண்ட அந்த தேர்ட் பார்ட்டி மறுபடியும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இருந்து அதை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த டிவைன் மாஸ்குலின் சில நேரம் இதையெல்லாம் அந்த டிவைன் ஃபெமினின் கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க. அப்போ டிவைன் ஃபெமினின் இந்த டிவைன் மாஸ்குலின் அபாண்டன் பண்றாங்க. சில நேரம் தேர்ட் பார்ட்டியை அபாண்டன் பண்றாங்க, மறுபடியும் டிவைன் ஃபெமினின் கிட்ட வராங்க. இப்ப டிவைன் ஃபெமினின் அபாண்டன் பண்றாங்க, தேர்ட் பார்ட்டி கிட்ட போறாங்க, மறுபடியும் தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்றாங்க, டிவைன் ஃபெமினின் கிட்ட வராங்க, மறுபடியும் டிவைன் ஃபெமினின் அபாண்டன் பண்றது. இப்படியே பண்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா டிவைன் மாஸ்டர்னால இதையெல்லாம் டாலரேட் பண்ணவே முடியாது. அவங்களால இது எதையுமே சகிச்சிக்க முடியாது. யார் என்ன சேலஞ்ச் பண்றது, யார் எனக்கு சவால் விடுறது, யார் என்ன ட்ரிகர் பண்றது, என்ன எதுக்காக தூண்டுறது, இவங்க யார் என்ன இதெல்லாம் பண்ணன்னு அவங்களுடைய அந்த ஈகோ அப்போ ரியாக்ட் ஆகுது. அந்த அகங்கார தன்மை அது எதிர்வினையா அவங்களுக்குள்ள மாறுது. அதனால அவங்களுடைய அந்த ஓன் growth, அந்த சொந்த வளர்ச்சியில ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா, அதுல கவனம் செலுத்துறதுக்கு பதிலா டிவைன் மாஸ்குலின் என்ன பண்றாங்கன்னா அந்த கார்மிக்க, அந்த தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் நேச்சர் தான். இது இயல்பாவே டிவைன் மாஸ்டரிங்குள்ள தானாவே நடக்கிற ஒரு இயல்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். அவங்க உடனே இப்படி ஷட் ஆஃப் ஆகிடுவாங்க. தன்னை எதுலையுமே வெளிப்படுத்திக்காம கம்ப்ளீட்லி ஷட் ஆஃப் ஆயிடுவாங்க. இது அவங்களோட இன்ட்ரோவர்ட் நேச்சர், உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்க கூடிய இயல்பு இருக்கக்கூடிய காரணமா அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க தங்களுடைய அந்த ஓன் ஸ்பேஸ்க்குள்ள போயிடுவாங்க, தனியா இருக்க ஆரம்பிப்பாங்க. உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிக்குவாங்க, தனக்குள்ள இருக்கிற எல்லா உணர்ச்சிகளையுமே அடக்கி வச்சுப்பாங்க. அதனால ஒரு பக்கம் டிவைன் மாஸ்குலின் அவங்களாவே அந்த கார்மிக்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் டிவைன் ஃபெமினின்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஒரே எனர்ஜிய அவங்களோட டிவைன் மாஸ்குலினுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த லைஃப்ல, இந்த வாழ்க்கையில இருந்து, அதாவது தன்னுடைய டிவைன் மாஸ்குலின் அண்ட் தனக்குள்ள இருக்கிற இந்த உறவில் இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி ரிலீஸ் ஆகணும், அந்த தேர்ட் பார்ட்டி சீக்கிரமா இந்த லைஃப்ல இருந்து போயிடணும்னு இந்த டிவைன் ஃபெமினின்ஸ் நிறைய விதமான வேலைகளை பண்ணுவாங்க. அவங்க நினைப்பு பூரா இதா மட்டுமே இருக்கும். நிறைய டிவைன் ஃபெமினின்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, எங்களுக்கு சில ஹீலிங் செஞ்சுக்கணும், ஆனா எங்க லைஃப்ல இருந்து தேர்ட் பார்ட்டி சீக்கிரமா வெளியில போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஒரே பதில் அது இதுதான். உங்க பார்ட்னருக்கு யாருடனாவது ஒரு கார்மிக் சைக்கிள் அது இருக்குதுன்னா இருக்குது, அவ்வளவுதான். நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி யாரையுமே உங்க லைஃப்குள்ள கொண்டு வரவும் முடியாது. அதே மாதிரி நீங்களாவே ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் உங்க லைஃப்ல இருந்து வெளியில அனுப்பவும் முடியாது. எந்த சைக்கிள்ஸ் இருக்குதோ, எந்த சுழற்சிகள் உங்க வாழ்க்கையில இருக்குதோ அதை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும், அதை நீங்க கடந்து தான் ஆகணும். எந்த ட்ரிகர்ஸ் வருதோ அதை நீங்க கம்ப்ளீட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும், அதையெல்லாம் நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். எந்த லெசன்ஸ் இருக்குதோ, என்ன பாடங்கள் உங்களுக்கு இருக்குதோ அதையெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணி தான் ஆகணும், அதை எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்துல உங்களோட ஹீலிங்கும் அங்க நடக்கணும். எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் அன்அவாய்டபிள். அதாவது சில ரிலேஷன்ஷிப்ஸ், சில உறவுகள் உங்களுடைய சோல் growthக்காக, உங்க ஆன்ம வளர்ச்சிக்காக வர வேண்டியது.
இட்ஸ் அன்அவாய்டபிள், அது தவிர்க்கவே முடியாதது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சில டிவைன் ஃபெமினைன்ஸ் தவறான வழிகளை எல்லாம் பயன்படுத்தி, அதாவது சில மேஜிக் ஸ்பெல்ஸ், சில மந்திர தந்திர செயல்கள் இதையெல்லாம் செஞ்சு நெகட்டிவ் எனர்ஜிஸ, எதிர்மறை சக்திகள் இதையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நெகட்டிவான வேலை இதையெல்லாம் கூட பண்றாங்க. அதை பண்ணக்கூடாததையும் பண்றாங்க, மாய மந்திரங்களையும் பண்றாங்க, தேர்ட் பார்ட்டியை ரிலீஸ் பண்ண இப்படிப்பட்ட முயற்சிகளையும் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்து தேர்ட் பார்ட்டியை விலக்கணும்னு இப்படியெல்லாம் கூட செய்றாங்க. ஓகே, ஆனா அதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுமா? டிவைன் மாஸ்குலின் ஆட்டோமேட்டிக்கா அந்த தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நேச்சராகவே அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அதை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய இன்ட்ரோவர்ட் நேச்சர் காரணமாக நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கார்மிக்கை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹோல் ப்ராசஸ், இந்த முழு செயல்முறையில என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? டிவைன் மாஸ்குலின்ஸ்க்கு நடக்க வேண்டிய உண்மையான growth அது நடக்க வேண்டியதா இருக்கும். அந்த growth மெதுவாவே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அது எல்லாமே நிறுத்தமடைய ஆரம்பிக்கும். அந்த growth நடக்கவே நடக்காது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் இந்த தேர்ட் பார்ட்டி இந்த டார்க்னஸ்க்கான வேலையை செய்வாங்க. டிவைன் மாஸ்கினோட அந்த என்லைட்மெண்ட்காக, அந்த ஆன்ம விழிப்புக்காக ரொம்பவே தேவையானதா தான் அது இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சீடு, ஒரு விதை இருக்கு. அந்த சீடை ஒரு பிளான்டா, ஒரு செடியா வளர வைக்கணும். அப்படி இருக்கணும். அதை வளர வைக்கணும்னா அது ஜெர்மினேட் ஆகணும் இல்லையா? அதை முளைக்க வைக்கணும். அப்போ அந்த சீடை டார்க்னஸ் உள்ள, அந்த இருள் அடைஞ்ச அந்த மண்ணுக்குள்ள அதை விதைக்கணும். அதை பண்ணாதான் இது எல்லாமே நடக்கும். அப்பதான் அந்த இருளடைஞ்ச மண்ணுக்குள்ள போகாம, அந்த சீடால போகாம எப்படி அது ஒரு மரமா உருவாக முடியும்? முடியாது இல்லையா? யூ ஹாவ் டு grow it into the darkness, into that soil. அதாவது அந்த இருளுக்குள்ள, அந்த மண்ணுக்குள்ள, அந்த இருளடைஞ்ச அந்த மண்ணுக்குள்ள அது வளர வேண்டியதுதான் அவசியம். அதே மாதிரிதான் டிவைன் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ட்ரிகர் கொடுத்துட்டாலே, அவங்களுக்கு யாராவது கொஞ்சம் ட்ரிகரை கொடுத்துட்டாலே, அது தேர்ட் பார்ட்டி ஈகோவை ஷேட்டர் பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய ஈகோவை, அந்த அகங்கார தன்மையை அந்த தேர்ட் பார்ட்டி உடைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா கூட, இவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிட்டா கூட, உடனே அவங்களை இவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க, கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. முழுமையாவே அவங்கள தவிர்த்துறது, அப்படி இல்லைன்னா முழுக்க அவங்கள துண்டிச்சு விட்டுறது. ஆனா கட் ஆஃப் பண்ணிட்டதுனால அவங்களோட அந்த கார்மிக் சைக்கிள் முடிஞ்சிடவே இல்லை. அது முடியாது. இதனால அவங்க ஜஸ்ட் தன்னோட கண்களை தான் மூடிக்கிறாங்க. இது அவ்வளவுதான் நடக்குமே தவிர, நீங்க கண்களை மூடிட்டீங்கன்னா, டிவைன் மாஸ்குலின் நீங்க கண்களை மூடிட்டீங்கன்னா, அதனால இந்த உலகத்துல வெளிச்சமே இல்லைன்னு அர்த்தமா? இல்ல. சூரிய ஒளி அது அதே மாதிரிதான் இருக்கும். மழை அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். இயற்கை அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் யூ ஹூ இஸ் அவாய்டிங் நேச்சர். அதாவது இயற்கையை தவிர்க்கிறது அது நீங்க மட்டும்தான். அதே மாதிரி டிவைன் மாஸ்குலின் கார்மிக்கை அவாய்ட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த growth அது நின்னு போகுது. அவங்களுடைய அந்த ஜர்னி அதுவும் நின்னு போகுது. அதோட சேர்ந்து அந்த ட்ரிகர்ஸ் மூலியமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஹீலிங்கும் அங்க ஸ்டாப் ஆகுது. எந்த விஷயமும் அவாய்ட் பண்ணினா நிற்காது, சுத்தமா நிற்காது. அத ஃபேஸ் பண்ணினாதான் அதுல இருந்து நீங்க ஹீல் ஆக முடியும். இன்ஃபேக்ட் நான் எப்போதுமே டிவைன் மாஸ்டர் கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஒரு காயத்தை அதை மறைச்சி வச்சா ஒருபோதும் ஹீல் ஆகாது. உங்களுக்கு ஒரு காயம் இருக்கு, ஆனா அதை நீங்க மறைச்சி மட்டுமே வச்சிருந்தா அது ஹீல் ஆகாது, அது குணமாகாது. அதை டாக்டர் கிட்ட காட்டணும். அந்த ஊன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை நீங்க அந்த காயங்களை வெளிப்படுத்தி காட்டணும். அதுக்கப்புறம் தான் அந்த காயத்துக்கான அந்த மெடிசினை அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அந்த மருந்தை பயன்படுத்த முடியும். அப்போதான் அந்த ஊன்ஸுக்கும் ஹீலிங்ஸ் நடக்கும் இல்லையா? ஆனா அப்படி பண்ணாம அவாய்ட் பண்ணினா அந்த ஊன்ஸோட அந்த இன்ஃபெக்ஷன், அந்த தொற்று அது இன்னும் அதிகமா தான் மாறும்.
அதனால ஒருவேளை ஒரு கார்மிக் பர்சன் அல்லது டாக்ஸிக் பர்சன் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டா என்னோட ஜர்னி கம்ப்ளீட் ஆயிடும்னு நீங்க நினைச்சா அது உண்மை கிடையாது. இந்த ஜர்னில அப்படியெல்லாம் நடக்கவும் நடக்காது. அதனால டிவைன் மாஸ்டருக்கு என்னோட ஸ்பெஷல் மெசேஜ் அது இதுதான். உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற பிக்கஸ்ட் மிஸ்டேக், மிகப்பெரிய தவறு தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்றது, கார்மிக்ஸை அவாய்ட் பண்றது. ஏன்னா நீங்க உங்க கார்மிக்ஸ் கிட்ட உங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட லெசன்ஸை கத்துக்காத வரைக்கும், உங்களோட ஊன்ஸை ஹீல் பண்ணாத வரைக்கும் இந்த ஜர்னி முன்னோக்கி போகவே போகாது. ஓகே, இப்போ இப்படி நடக்கும்போது இன்னொரு விஷயமும் நடக்கும். அவங்களுக்கான காயங்களை குணப்படுத்துறத விட்டுட்டு அவங்களோட இந்த வலிகளை வெளியேற்றம் பண்றத, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வலிய, அந்த கோபத்தை, அந்த நிராகரிப்பு, இதை எல்லாத்தையுமே டிவைன் மாஸ்குலின் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட டிவைன் ஃபெமினைன் மேல டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பதிவை யாராவது ஒரு டிவைன் மாஸ்குலின் கேக்குறீங்கன்னா, இப்பவும் நான் அந்த டிவைன் மாஸ்குலின்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிஜெக்ஷன், அந்த நிராகரிப்பு, அந்த ரிஜெக்ஷனை நீங்க தான் ஹீல் பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே பெயினை, அதே வலிய, அதே ரிஜெக்ஷனுக்கான அந்த எனர்ஜியை போய் டிவைன் ஃபெமினைன் மேல வாமிட் அவுட் பண்றீங்க. ஒரு வாமிட் மாதிரி அதையெல்லாம் டிவைன் ஃபெமினைன் மேல கொட்டி தீக்குறீங்க. டிவைன் ஃபெமினைனை ரிஜெக்ட் பண்றீங்க, நிராகரிக்கிறீங்க. உண்மையா சொல்ல போனா நீங்க ஒரு பார்சல் டெலிவரி பாய் மாதிரி தான் இங்க வேலை பண்றீங்க. இங்க இருந்து ட்ரிகர் கிடைச்சிட்டு அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து உங்களுக்கு ட்ரிகர் கிடைக்குது. அந்த தேர்ட் பார்ட்டியோட எல்லா நெகட்டிவ் கார்பேஜ, குப்பை மாதிரி இருக்கிற அந்த எதிர்மறை எனர்ஜி, அது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த டிவைன் ஃபெமினைன் மேல கொட்டிடுறீங்க. அவங்க மேல போய் திணிக்கிறீங்க. நீங்க ஒரு டெலிவரி பாய் மாதிரி மட்டும்தான் இங்க இருக்கிறீங்க. அதுக்கு மேல இங்க ஒண்ணுமே நீங்க பண்ணல. இங்க இருந்து ஒரு பார்சல் எடுத்தீங்க, அத அங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணீங்க, அங்க கொண்டு போய் சேர்த்தீங்க. இங்க இருந்து ஒரு காயத்தை எடுத்தீங்க, அத டிவைன் ஃபெமினைனுக்கு அந்த காயத்தை கொடுத்தீங்க. டிவைன் மாஸ்குலின் உங்களுடைய பிறப்பு வெறும் இந்த மாதிரி பர்ஜிங்காக மட்டுமே இல்ல, இங்க இருந்து அங்க கொண்டு போய் சர்வீஸ் பண்றதுக்காக இல்ல. உங்க ஈகோவை தேர்ட் பார்ட்டி ஷேட்டர் பண்றாங்கன்னா, உங்களுடைய அந்த அகங்கார தன்மைய தேர்ட் பார்ட்டி அந்த கார்மிக்ஸ் உடைக்கிறாங்கன்னா, அது உங்களை ஒரு பெட்டர் பர்சனா, சிறந்த மனிதரா மாத்துறதுக்காக தான். அதனால நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கூட உங்க லைஃபை லீட் பண்றீங்க, இல்ல ஒரு கார்மிக் கூட உங்க லைஃபை லீட் பண்றீங்கன்னா, நீங்க தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்ண கூடாது. தேர்ட் பார்ட்டி மீண்டும் மீண்டும் உங்க ஈகோவை உடைப்பாங்க. ஆனா நீங்க உங்க சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். அவாய்ட் பண்றதுனால என்ன ஆகுது தெரியுமா? உங்களுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவுல 2 வருஷத்துல கம்ப்ளீட் ஆக வேண்டிய அந்த சைக்கிள், 2 வருஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய அந்த லெசன் அப்படி முடியாம தடுக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அதையெல்லாம் அவாய்ட் பண்றீங்க. இதையெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவாய்ட் அவாய்ட் அவாய்ட். நீங்க இப்படி இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த அந்த 2 வருஷத்துல முடிக்க வேண்டிய அந்த சைக்கிள் 6 வருடம், 8 வருடம், 10 வருடம் கூட ஆகும். நீங்க எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணினாலும் நீங்க உங்களுக்கான அந்த கார்மிக் லெசன்ஸை எல்லாம் லேர்ன் பண்ணாத வரைக்கும் நீங்க கார்மிக் சைக்கிள்ல இருந்து வெளியில வரவே முடியாது. இன்னும் கூட நிறைய பேருக்கு இது தெரியாது, கார்மிக் பாண்டுக்கும் கார்மிக் சைக்கிள்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதனால இப்பவே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஜர்னில இருந்தாலும் சரி, நீங்க கார்மிக் ஜர்னில இருந்தாலும் சரி, ஆர் நீங்க ஒரு சோல்மேட் ஜர்னில இருந்தாலும் சரி, ஆர் நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருந்தாலும் சரி, நீங்க இதுல எந்த ஜர்னில இருந்தாலும் சரி, நீங்க கார்மிக்ஸால கண்டிப்பா சரண்டோட தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கார்மிக்ஸ் இருப்பாங்க. கார்மிக்ஸை சுத்தி உங்க வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய இந்த 3D ரியாலிட்டியில உங்க கூட கண்டிப்பா கார்மிக்ஸ் இருப்பாங்க. அதனால ஒரு முறை நீங்க கார்மிக் சைக்கிள்குள்ள என்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உங்க லெசன்ஸை லேர்ன் பண்ற வரைக்கும் அந்த கார்மிக் லெசன்ஸ், அந்த கார்மிக் ட்ரிகர்ஸ் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வரதான் செய்யும்.
அந்த கார்மிக் ட்ரிகர்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க எந்த கர்மால சஃபர் பண்றீங்களோ, எந்த கர்மாவை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த கர்மாவை நீங்க உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதே டைப் ஆஃப் பர்சன், அதே மாதிரி அதே வகையில இருக்கிற அதே நபர் தான் மறுபடியும் மறுபடியும் உங்க லைஃப்குள்ள ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்தாங்க, ஒரு ப்ராப்ளத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள அவாய்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தேர்ட் பார்ட்டி வந்தாங்க, அவங்களும் ஒரு ப்ராப்ளத்தை பண்ணாங்க, நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க. வேற ஒரு பர்சன் வந்தாங்க, அவங்களும் அதே மாதிரி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்கள விட்டும் நீங்க விலகுவீங்க, அவாய்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, அவங்களும் சேம் ப்ராப்ளம். இப்படியே இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், அது யாரா இருந்தாலும் இப்படி பண்ணும்போது நீங்க அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க உங்க லெசன்ஸை அதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய அந்த பாடத்தை மட்டும் லேர்ன் பண்ணிக்கவே இல்லை, அதை நீங்க கத்துக்கவே இல்லை. ஸோ நீங்க ஒரு கார்மிக் சைக்கிள் இருந்து வெளியில வரணும்னா அவாய்டன்ஸ் சொல்யூஷன் கிடையாது. இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஓடுறது அது இதுக்கான தீர்வு கிடையாது. நீங்க எவ்வளவு கார்மிக்ஸை அவாய்ட் பண்றீங்களோ, எவ்வளவு தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்றீங்களோ, அவ்வளவு உங்க ஜர்னி அது தானாவே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதனால உங்க கோல் என்னவா இருக்கணும்னா, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து கிடைக்கிற ட்ரிகர்ஸை, டிவைன் மாஸ்குலின்ஸ், அதையெல்லாம் நீங்க ஹீல் பண்ணிக்கணும். நீங்க அதை குணப்படுத்திக்கணும். அந்த வலி, அந்த கோபம், உள்ளிருக்கும் அந்த வலிகளை வெளியேற்றுவது, இதை எல்லாத்தையுமே நீங்க டிவைன் ஃபெமினைன் மேல கொண்டு போய் கொட்டக்கூடாது. டு நாட் பி எ டெலிவரி கை, பி எ ஹீலிங் கை. உங்க வேலை தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ட்ரிகரை வாங்கி உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறது மட்டும்தான். அதை தவிர தேர்ட் பார்ட்டியோட நெகட்டிவ் எனர்ஜியை, அந்த எதிர்மறை சக்தியை எடுத்துக்கிட்டு போய் டிவைன் ஃபெமினைன் மேல பர்ச் பண்றதுல இல்லை. நோ, ஹீல் யுவர் ஓன் செல்ஃப். அதாவது உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்ஸிக் கார்மிக் சைக்கிள் இருந்து வெளியில வர ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு திட்டத்தை பிளான் பண்ணுங்க. அதே சைக்கிள்குள்ள மீண்டும் மீண்டும் சுத்திக்கிட்டே இருக்காதீங்க. உண்மையா சொல்ல போனா நீங்க தேர்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலேயே உங்க சைக்கிள் ஸ்டாப் ஆகுது. ஒன்ஸ் யூ எஸ்டாப்ளிஷ் ஹார்மனி வித் யுவர் டிவைன் ஃபெமினைன், எப்படி நீங்க உங்க டிவைன் ஃபெமினைன் கிட்ட ஒரு ஹார்மனியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆஸ் வெல் அஸ் உங்க கார்மிக் கிட்ட இருந்தும் நீங்க லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். Learning your lessons from your karmic, it is very 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 important. அவங்க எதனால இதை பண்றாங்கன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா everything will work out well. எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால கார்மிக் உங்களுக்கு ட்ரிகர்ஸை கொடுக்குறாங்கன்னா, அந்த கார்மிக் கிட்ட இருந்து இது ஏன் வருதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் அந்த ட்ரிகர் வராம இருக்க உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க, உங்களை ஹீல் பண்ணுங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. கார்மிக் ஆர் தேர்ட் பார்ட்டியும் கெட்டவங்க கிடையாது. அவங்களும் உங்க அவேக்கனிங்க்கு, உங்க ஆன்ம விழிப்புக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க ட்வின் ஃப்ளேம் யூனியன் அது நடக்கணும்னு தான் அவங்க இதை எல்லாமே பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி மீண்டும் மீண்டும் உங்க ஈகோவை ஷேட்டர் பண்றாங்க. ஏன்னா உங்க அவேக்கனிங் நடக்கணும், நீங்க உண்மையா க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே அவங்க பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி இஸ் நாட் அ பேட் பர்சன் இன் யுவர் லைஃப். அதாவது தேர்ட் பார்ட்டி உங்க வாழ்க்கையில கெட்ட நபர் கிடையாது. கார்மிக்ஸ் ஏன் அப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட ஹீலிங்கும் நடக்கும். ஓகே, தட் வாஸ் ஆல் ஃபார் டிவைன் மாஸ்குலின். இப்போ டிவைன் ஃபெமினைன் பத்தி பேசலாம். டிவைன் ஃபெமினைன் எப்படி கார்மிக்கை அவாய்ட் பண்றாங்க? ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் அதை அவங்க செஞ்சிருவாங்க. டிவைன் ஃபெமினைன் எப்படிப்பட்டவங்கன்னா, ரொம்ப இமோஷனலா இருக்கிறவங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்கிறவங்க. அவங்க மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கும். எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் மட்டும்தான் வேணும், எனக்கு என்னோட லைஃப்ல வேற யாருமே வேணாம், எனக்கு எந்த கார்மிக்கும் வேணாம், எனக்கு எந்த சோல்மேட்டும் வேணாம், எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் அவங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலர்லி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுலயும் அன்மேரிட் ட்வின் ஃபெமினைன்ஸ்,
திருமணம் ஆகாத டிவைன் ஃபெமினியன்ஸா இருக்கிறவங்க, ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிற சில பெண்கள் இப்படியும் இருப்பாங்க. எப்படியெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே வந்து கேட்பாங்கன்னா, நான் எனக்கு இந்த ஜெர்னில வேற யார் கூடயும் இருக்க இல்ல, என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகமான ப்ரெஷரை எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட மட்டும்தான் யூனியன் வேணும். நான் வேற யார் கூடயுமே சேர்ந்து இருக்க விரும்பல. எனக்கு வேற யார் கூடயும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸையும் நான் என்னோட இந்த சேனல்ல பாக்குறேன். அவங்களுடைய சிந்தனை இப்படி மட்டுமே இருக்குது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் டிவைன் ஃபெமினைன்ஸ். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியுடைய அந்த கோல் ஒரு நாளும் மேரேஜ் பண்ணி செட்டில் டவுன் ஆகிறது மட்டுமே கிடையாது. 3D செட்டில்மெண்ட், 3D யூனியன் இதெல்லாம் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியோட அல்டிமேட் கோல் கிடையாது. நெவர் 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 நெவர். தி அல்டிமேட் கோல் for the twin flame journey is not a 3D union or a 3D marriage. அப்படி ஈஸி லைஃப் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க கார்மிக் அல்லது சோல்மேட் ஜெர்னில இருந்திருப்பீங்க இல்லையா? ஈஸியா கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டிலா இருந்திருப்பீங்களே. ஆனா இறைவன் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஹையர் பர்பஸ்க்காக, உயர்ந்த நோக்கத்துக்காக தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களோட ஜர்னியை நீங்களே ஸ்டாப் பண்றீங்க. நீங்க வெயிட்டிங் எனர்ஜிக்குள்ள போயிடுறீங்க. என்னோட ட்வின் ஃப்ளேம் திரும்ப வருவாங்க, என்னோட டிவைன் மாஸ்குலின் மறுபடியும் என்கிட்ட வருவாங்கன்னு நீங்க அதே திங்கிங்ல இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சேசிங் எனர்ஜிக்குள்ள போயிடுறீங்க. டிவைன் மாஸ்குலின் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது. மெசேஜ் மேல மெசேஜ், கால் மேல கால், சேசிங் சேசிங் சேசிங். இப்படி பண்ணி உங்களுடைய அந்த எனர்ஜியை, அந்த சக்தியை நீங்களே ரொம்ப லோ ஆக்கிடுறீங்க, கம்ப்ளீட்டா குறைச்சிடுறீங்க. இப்போ இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சேஸ் பண்ணலனா கூட வேற யாரும் உங்க லைஃப்குள்ள வர விடாம இருக்கிறீங்க. அப்போ நீங்க அங்கேயும் ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜிக்குள்ளதான் போறீங்க. அதையும் நம்ம வெயிட்டிங் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது நான் ஒரு ட்ரெயின் பின்னாடி போக மாட்டேன், ஆனா ஸ்டேஷன்ல நின்று அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு. ஆனா அந்த ட்ரெயின் வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டு மட்டுமே இருப்பீங்க. அந்த ட்ரெயின் 10 வருஷம் கூட வராம இருக்கலாம். யூ நெவர் நோ. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க டிவைன் மாஸ்குலினுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள அந்த இணைவு எவ்வளவு டைம்க்கு அந்த கார்மிக் சைக்கிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1 மாசமா, 2 மாசமா, 10 வருஷமா, 20 வருஷமா, 25 வருஷமா, 30 வருஷமா? அந்த தேர்ட் பார்ட்டி உங்க டிவைன் மாஸ்குலின் உங்க லைஃப்ல எவ்வளவு காலம் இருக்க போறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யூ நெவர் நோ. உங்களுக்கு எவ்வளவு பிளாக்கேஜஸ் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு டைம்க்கு பிறகு அந்த என்லைட்மெண்ட், அந்த ஆன்ம விழிப்பு வரப்போகுது, எவ்வளவு டைம்க்கு பிறகு உங்களுக்கு இன்னர் ஒர்க் பத்தி முழுசா புரிய போகுது, எவ்வளவு டைம்க்கு பிறகு நீங்க ஹீலிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சரியா பண்ண போறீங்க, எவ்வளவு டைம்க்கு பிறகு உங்க ஊன்ஸ் ஹீல் ஆக போகுது, இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அந்த ட்ரெயின் வருமா வராதான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இந்த பிறவில வருமா, அடுத்த பிறவில வருமா, 10 வருஷத்துக்கு அப்புறம் வருமா, 15 வருஷத்துக்கு அப்புறம் வருமா, அப்படி இல்லைன்னா 6 மாசத்துல வருமா? உங்களுக்கு அத பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த ஐடியாவும் இல்ல. டிவைன் மாஸ்டர் உங்க லைஃப்க்கு எப்ப திரும்ப வருவாங்க, உங்க பிளாக்கேஜஸ் உங்களுக்கு எப்போ புரியும், உங்களோட ஹீலிங் எவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் எவ்வளவு நடக்கணும், இதையெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதனால டிவைன் ஃபெமினைன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வெயிட்டிங் எனர்ஜிக்குள்ள போயிடுறாங்க. அந்த வெயிட்டிங் எனர்ஜில என்ன நடக்குது தெரியுமா? அவங்க தங்களோட அந்த சைக்கிள்ஸை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை டிவைன் டைமிங் படி உங்களுக்கு சோல்மேட் கூட ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு எழுதியிருந்தா அது இருக்கும். அதே மாதிரி கார்மிக் கூட உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்குன்னு எழுதியிருந்தா அதுவும் இருக்கும். ஓகே. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில உங்களுக்கு சில லெசன்ஸ் சோல்மேட் கிட்ட இருந்தும், சில லெசன்ஸ் கார்மிக் கிட்ட இருந்தும் வரும். நீங்க இதையெல்லாம் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஒரு டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் சோல்மேட்க்கு இருக்குதோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் கார்மிக்ஸ் கிட்டையும் இருக்கு. டிவைன் ஃபெமினைனுக்கு கிடைக்கிற அந்த புஷ்ஷும், அந்த மோட்டிவேஷனும், அந்த இன்ஸ்பிரேஷனும்
இந்த ஜெர்னியை கேரி ஃபார்வர்ட் பண்ண அவங்க சோல் பர்பஸ், அவங்க ஆன்ம நோக்கத்துக்காக ஒர்க் பண்ண ஹையர் ஸ்டேட்ஸுக்கு, அந்த உயர்ந்த நிலைக்கு வர இந்த பர்பஸை அவங்களோட சோல்மேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோல்மேட் எப்போதுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ரொம்ப பவர்ஃபுல், உன்னால இதை செய்ய முடியும், உன்கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு, நீ இதை செய், நீ அதை செய், ஐ எம் வித் யூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க எப்போதுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் எனர்ஜியா மட்டுமே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வெல்விஷராகவும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் இருப்பாங்க. சோல்மேட் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட ட்ரூ பவர், அவங்களோட அந்த உண்மையான சக்தி எப்போ ரியலைஸ் ஆகும் தெரியுமா? அவங்க தங்களோட கார்மிக்ஸ் கிட்ட இருந்து ட்ரிகர்ஸை வாங்கும் போது தான். டிவைன் ஃபெமினைன் அவங்களோட கார்மிக் ட்ரிகர்ஸ் எல்லாம் எடுக்காத வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான ஷர்னி எனர்ஜி, அந்த சிங்கப்பெண்கான அந்த சக்தி, அந்த டிவைன் காடஸ் எனர்ஜி, அந்த தெய்வீக பெண் சக்தி அவங்களுக்கு முழுசா புரியவே புரியாது. நான் எவ்வளவு பியூர், பவர்ஃபுல், பாசிட்டிவ் சோல், நான் எவ்வளவு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர், சக்தி வாய்ந்த உருவாக்கம், அதை ஆற்றலை கொண்டவள், நான் நினைச்சதை என்னோட லைஃப்ல என்னால கிரியேட் பண்ண முடியும், என்கிட்ட டிவைன் பவர்ஸ், அந்த தெய்வீக சக்திகள் இருக்கு, என்கிட்ட சைக்கிக் அபிலிட்டிஸ், அந்த ஆன்மீக உணர்வுக்கான திறன்கள் இருக்கு. அப்படி இந்த எல்லா ரியலைசேஷன்ஸும் டிவைன் ஃபெமினினுக்கு யார் கொடுக்குறாங்க? டிவைன் மாஸ்டர் வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்றதுனால இல்ல, சோல்மேட் வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்றதுனால இல்ல, அதனாலலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வராது. எஸ், சோல்மேட் அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க, சப்போர்ட்டா உங்க கூட கண்டிப்பா இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய விதத்துல சப்போர்ட்டை பண்ணுவாங்க. ஆனா டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட ட்ரூ வர்த் எப்போ புரியுதுன்னா, அவங்க கார்மிக் கிட்ட இருந்து ட்ரிகர்ஸைகள்லாம் வாங்கும் போது மட்டும்தான். அதனால என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயினுக்காக நிக்கிறீங்க. ஆனா அந்த ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுது தெரியுமா? நீங்க உங்க டெஸ்டினேஷனுக்கு, அந்த இலக்குக்கு போக லேட் ஆகுது. அதை தவிர வேற எதுவுமே இங்க நடக்கல. உங்க ஜெர்னியும் அப்படியே ஒரே இடத்துல போய் நின்னுடுது. அப்படியே நிறுத்தம் அடையுது. அவ்வளவுதான் அங்க நடக்குது. எங்கேயுமே நகரல, எங்கேயுமே மூவ் ஆகல. ஆனா உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் சரண்டர் பண்ணிட்டேன், டிவைன் மாஸ்டர் வரணும்னா வருவாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்னு நீங்க இருக்கிறீங்க. ஆனா இதுக்கு சரண்டர்னு பேரே கிடையாது. நோ, வெயிட்டிங் எனர்ஜியை சரண்டர் பண்றேன்னு சொல்ல முடியாது. ரியல் சரண்டர்னா என்ன? நீங்க உங்களோட வேலையை, உங்களோட ஹீலிங்க, உங்களோட குரோத்தை, உங்களோட ஆன்மீக வளர்ச்சிய, இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும். நீங்க இதையெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதுக்குண்டான அந்த ரிசல்ட், அந்த முடிவு, அது வருதா வரலையா, அதை யூனிவர்ஸ் கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கம்ப்ளீட்டா விடணும். அதுதான் சரண்டர். அதுதான் முழுமையான சரண்டர். இப்போ நீங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். ஆனா உங்களுக்கு அந்த ட்ரெயின் எப்ப வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆல்டர்னேட்டா ஒரு சொல்யூஷனை, மாற்று வழியை தேடுவீங்க இல்லையா? எனக்கு டெஸ்டினேஷனுக்கு போகணும், எனக்கு அந்த இலக்கை நோக்கி போகணும், ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியல. அந்த ட்ரெயின் 2 மாசம் கழிச்சு வருமா, 10 வருஷம் கழிச்சு வருமா, 20 வருஷம் கழிச்சு வருமான்னு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்காக நான் லைஃப் முழுக்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? பண்ண முடியாது. நான் என்னோட சோல் பர்பஸ், என்னோட ஆன்ம நோக்கத்தை நோக்கி மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு, நான் என்னுடைய ஆன்ம நோக்கத்துக்கு நோக்கி முன்னேறி போகணும். அதுதான் நான் பண்ணணும். நான் என்னோட வேலையை செய்யணும். எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு. என்னோட ஜெர்னியை நான் தனியாவே கவர் பண்ண வேண்டி இருந்தாலும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். டிவைன் ஃபெமினைன் இந்த மாதிரி எனர்ஜில இருக்கும்போது ஒரு நிமிஷம் உங்களை அந்த சிச்சுவேஷன்ல இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா ஆல்டர்னேட்டான ஒரு சொல்யூஷனை தேடுவீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை, ஒரு மாற்று வழியை தேடுவீங்க. என்னோட ட்ரெயின் வரலன்னா நான் பஸ்ல போயிடுறேன், இல்லைன்னா நான் ஒரு கேபை புக் பண்ணிக்கிறேன், அது மூலியமா நான் போயிடுறேன். அதுவும் இல்லைன்னா ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி கூட நான் போவேன். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேஸை தேடுவீங்க, ஏதாவது செய்வீங்க இல்லையா? பட் த லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதாவது வாழ்க்கை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கணும். நீங்க உங்க ஜெர்னியை ஸ்டாப் பண்ண மாட்டீங்க, ஸ்டக் ஆக மாட்டீங்க.
இப்படி நீங்க இருக்கும்போது நீங்க உங்க ஜர்னியை ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. வெயிட்டிங் எனர்ஜிக்குள்ள போய் நிக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது ட்வின் ஃப்ளேம் ஜர்னில மட்டும் ஏன் இப்படி செய்றீங்க டிவைன் ஃபெமினைன்ஸ்? Why do you avoid your karmics and soulmate? உங்களுக்கு உங்க டிவைன் மாஸ்குலின் திரும்ப வருவாங்களா வர மாட்டாங்களான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்க லைஃப்ல சோல்மேட் அல்லது கார்மிக் இருந்தா அவங்களோட நீங்க உங்க ஜர்னியை கண்டினியூ பண்றதுல என்ன தவறு இருக்கு? Why not? ஏன் பண்ண மாட்றீங்க? ஆமா, நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜர்னிய லீவ் பண்ண முடியாது, அதை விட முடியாது. அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் எப்படிலாம் கேக்குறீங்கன்னா, மேம் நான் சோல்மேட் இல்லைன்னா கார்மிக் கூட செட்டில் டவுன் ஆகட்டுமா, நான் அப்படி ஆகணும்னு நினைக்கிறேன், என்னோட ட்வின் ஃப்ளேமை விட்டுடட்டுமா, இந்த ஜர்னி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப வலி கொண்டதா இருக்கு, நான் இதை லீவ் பண்ணிடட்டுமா, எனக்கு இதுல இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா என்னோட ஆன்சர் என்னன்னா, நோ, யூ கேனாட் அவாய்ட். நீங்க அதை தவிர்க்க முடியாது. நீங்க எப்போல்லாம் உங்க ட்வின் ஃப்ளேம் கிட்ட இருந்து தூரமா மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்றீங்களோ, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் மறுபடியும் மறுபடியும் அவங்களுடைய அந்த பெயர், அவங்களோட ரிலேட்டட் டேட் ஆஃப் பர்த், அவங்க பிறந்த தேதி, அவங்கள ரிலேட்டடா இருக்கிற சயின்ஸ், சிம்டம்ஸ், சிங்க்ரானிசிட்டிஸ், அதே மாதிரி அவங்க ரிலேட்டடான ட்ரீம்ஸ், கனவுகள், அவங்க ரிலேட்டடான சேனலிங்ஸ், ஆன்மீக செய்திகள், இப்படி ஏதாவது ஒண்ணு அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அதிக அளவுல காட்ட ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுலாம் அவங்கள மறக்க ட்ரை பண்றீங்களோ, எவ்வளவுலாம் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு யூனிவர்ஸ் உங்க ட்வின் ஃப்ளேமை நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த நினைவூட்டலை படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க இங்க உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜர்னியை லீவ் பண்ண நான் பேசல. உங்க ட்வின் ஃப்ளேமை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நான் இதை எதுவுமே சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க வெயிட்டிங் எனர்ஜியில, அந்த காத்திருக்கும் அந்த எனர்ஜியில ஸ்ட்ரக் ஆகாதீங்க. டிவைன் மேஸ்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து உங்க கார்மிக்கையும் சோல்மேட்டையும் அவாய்ட் பண்ணாதீங்க, தவிர்க்காதீங்க. ஏன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்க போகணும்னா நீங்க கார்மிக்ஸையும் சோல்மேட்டையும் கடந்து தான் போகணும். நீங்க ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இந்த கேம், அந்த ஏணி விளையாட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, பாம்பு அது கூட சேர்ந்து அந்த ஏணி விளையாட்டு ஒண்ணு இருக்கும், அதை விளையாடி இருப்பீங்க இல்லையா, அந்த கேமை கண்டிப்பா விளையாடி இருப்பீங்க. அதுல அந்த கவுண்டிங் இருக்கும், நிறைய லேடர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கும், சில சில நேரம் மேல போகும், சில நேரம் கீழையும் விடுவோம். ட்வின் ஃப்ளேம் ஜர்னியும் அப்படிதான். ஜஸ்ட் லைக் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், நத்திங் எல்ஸ். சில நேரம் உங்க ஸ்பீட், உங்க வேகம் ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப வேகமா இருக்கும். அப்ப அந்த டைஸ் அது என்ன பண்ணும்னா தொடர்ந்து 666 அது வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வேகமா என்ன பண்ணுவீங்க, மேல போயிடுவீங்க. லேடர்ஸ் கிடைக்கும், அதை அதை யூஸ் பண்ணி மேல போவீங்க. சடன் அசென்ஷன், திடீர் ஆன்ம உயர்வு அங்க நடக்கும். யூனிவர்சல் எனர்ஜி, அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை அந்த இடத்துல பண்ணும். நீங்க ஒரே வேகத்துல மேல ஏறுவீங்க. ஆனா சில நேரம் என்ன நடக்கும்னா, ஒரு சில ட்ரிகர்ஸ் வரும். அது ஒரு ஸ்னேக், ஒரு பாம்பு மாதிரி உங்களை அங்க கடிச்சு மீண்டும் கீழே தள்ளிடும். அதுதான் லைஃப். Your twin flame journey is just like snakes and ladders, nothing else. உங்கள யாராவது அந்த கேமை விளையாடலனா ஒரு தடவை கண்டிப்பா விளையாடி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். லைஃப்ல நாம நிறைய தடவை கீழே விழுறோம், நிறைய தடவை மீண்டும் எழுறோம். சில நேரம் ஷார்ட்கட்ஸ், குறுக்கு வழிகள் கிடைக்கும், சில நேரம் அசென்ஷன் ரொம்ப குயிக்கா, ரொம்ப விரைவாக நடக்கும். சில நேரம் அவ்வளவுக்கு அவ்வளவு டிலே ஆகும், தாமதமாகும், நம்மளால மூவ் ஆன் ஆகவே முடியாத மாதிரியும் இருக்கும். சில நேரம் நாம முழுக்க முழுக்க ஸ்டக் எனர்ஜிக்குள்ள போயிடுவோம். அதை தான் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். டிவைன் ஃபெமினைன், எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் மட்டும்தான் வேணும், அவங்கள தவிர வேற யாருமே வேணாம்னு ஸ்டக் ஆகும்போது அங்கதான் அந்த growth, அந்த உங்களுக்கான அந்த வளர்ச்சி ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு என் லைஃப்ல வேற யாருமே வேணாம்னு நீங்க நினைக்கிற அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அதுக்கான உங்க வாழ்க்கைக்கான அந்த growth நடக்கவே முடியாது. ஏன்னா உங்க லைஃப்ல கார்மிக் வரணும், உங்களை ட்ரிகர் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு செல்ஃப் வொர்த், உங்க சுய மதிப்பு அது என்னன்னே புரியும். ஆனா நீங்க கார்மிக்க உள்ள வரவே விட மாட்டீங்க. அதே நேரம் உங்க லைஃப்ல சோல்மேட் என்று கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க. ப்ளீஸ் ஓபன் த டோர், ஐ எம் நாக்கிங். இப்போ உன்னோட சைக்கிள் என்னோட எழுதப்பட்டிருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன், உனக்கு உதவி பண்ண வரேன், உன்னை மோட்டிவேட் பண்ண வரேன், உன்னை புஷ் பண்ண வரேன்.
நீ அந்த சோல் பர்பஸ உன்னுடைய ஆன்ம நோக்கத்துக்கு முன்னேறணும்னு தான் நான் வரேன் அப்படின்னு அந்த சோல்மேட் வந்து அங்க உங்களுக்காக நிக்கிறாங்க. உங்களுக்கு அத சொல்ல முயற்சி பண்றாங்க. நான் உன்னை புஷ் பண்ண தான் வரேன். உன்னை முன்னே தள்ள தான் வரேன். நான் உன்னை சப்போர்ட் பண்ண, உனக்கு ஆதரவு கொடுக்க வரேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேணாம். எனக்கு எந்த சோல்மேட் இவங்கெல்லாம் என் லைஃப்ல வேணவே வேணான்னு இருக்கீங்க. அதே மாதிரி கார்மிக்கும் கூட கேக்குறாங்க. நான் உன் லைஃப்குள்ள வரட்டுமா? உனக்கு உன்னுடைய செல்ஃப் வொர்த்த, உன் சுய மதிப்ப உனக்கு ரியலைஸ் பண்ண வைக்கட்டுமா? உனக்கு புரிய வைக்கட்டுமா? அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வேணாம். எனக்கு நீங்களும் வேணான்னு சொல்றீங்க. அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் வொர்த்த ரியலைஸ் பண்ணவும் விருப்பம் இல்ல. சோல் பர்பஸ நோக்கி முன்னேறவும் விருப்பம் இல்ல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஜர்னில ஸ்ட்ரக் ஆகி அதுல கம்ப்ளீட்டா போய் சிக்கிக்கிட்டு வெயிட் மட்டுமே பண்றீங்க. காத்திருக்கிறது மட்டும்தான் செய்றீங்க. வெயிட், வெயிட், வெயிட். ஒரு நாள் என்னோட டிவைன் மாஸ்கும் திரும்ப வருவாங்கன்னு காத்துக்கிட்டு மட்டுமே இருக்கிறீங்க. டிவைன் ஃபெமினின்ஸ், நான் உங்ககிட்ட சீரியஸாவே ஒண்ணு கேக்குறேன். உண்மையாவே உங்களுக்கு தோணுதா? இப்படி இருந்தா உங்க ஜர்னி கம்ப்ளீட் ஆகும்னு? இஸ் திஸ் த வே? கார்மிக் என்ட்ரி கேக்குறாங்க, நீங்க அலோ பண்ணல. சோல்மேட் என்ட்ரி கேக்குறாங்க, அவங்களையும் அலோ பண்ணல. ஆனா உங்க லைஃப்குள்ள வரவே விருப்பம் இல்லாத ஒருத்தருக்காக, உங்களை பத்தி யோசிக்க கூட இல்லாத ஒருத்தருக்காக, இப்போ தேர்ட் பார்ட்டி கூட சைக்கிள்ல இருக்கிற ஒருத்தருக்காக, கார்மிக் கூட இன்வால்வ் ஆகி இருக்கிற ஒருத்தருக்காக நீங்க வெயிட்டிங் எனர்ஜில இருக்கிறீங்க. அப்போ ஜர்னி எப்படி மூவ் ஆகும்? உங்களுக்கான அந்த பர்சனல் growth, அந்த தனிப்பட்ட வளர்ச்சி, அந்த ஜர்னியும் மூவ் ஆகல. உங்க அசென்ஷன், உங்க ஆன்ம உயர்வு, அந்த ஜர்னியும் மூவ் ஆகல. உங்க ஹீலிங்கும் நடக்கல. உங்க ட்வின் ஃப்ளேம் ஸ்டேஜஸ் அதுலயும் நீங்க முன்னேறல. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜர்னியும் இங்க இல்ல. கப்பல் ஜர்னியும் நீங்க இல்ல. ரெண்டுமே இல்ல. எல்லாத்துலயுமே ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா கார்மிகையும் சோல்மேட்டையும் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பாயிண்ட்? அதுல என்ன அர்த்தம் இருக்கு? வாட் இஸ் த பாயிண்ட்? இதுதான் மிக 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 மிகப்பெரிய மிஸ்டேக். டிவைன் மாஸ்குலின் ஏன் அவாய்ட் பண்றாங்க? ஏன்னா யாராவது என்ன அப்படி ட்ரிகர் பண்ண முடியுமா? அது எப்படி என்ன அவங்க ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட அந்த ஈகோ, அந்த அகங்கார தன்மையால அதையெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. அதனால அந்த பர்சனை அவங்க கம்ப்ளீட்டாவே கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. முழுக்க முழுக்க துண்டிச்சு விட்டுறாங்க. பிறகு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஷட் ஆஃப் ஆயிக்கிறாங்க. இன்ட்ரோவர்ட் எனர்ஜியை வச்சுக்கிட்டு சாலிட்யூடா தனிமையில இருக்கணும்னு அதுக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. தனியா போய் உட்கார்ந்துடுறது, தனியாவே சிந்திக்கிறது, தனியாவே வாழுறது. ஆனா டிவைன் மாஸ்குலின், இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருமே உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக மட்டுமே நீங்க வரல. உங்களை நீங்க திருப்தி பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே நீங்க இந்த வேர்ல்டுக்கு வரல. இந்த உலகத்துக்கு நீங்க அதுக்காக வரல. நீங்க இப்படியே எல்லோரையுமே லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அபேண்டன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தையும் விட்டு நீங்க விலகி விலகி அவங்களெல்லாம் விட்டு விலகி விலகி நீங்க இருந்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் நீங்க த்ரோ அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் தள்ளி விட்டுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க சோல் பர்பஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த மக்கள் கூட கனெக்ட் ஆகணும். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் மக்களோட டச்ல தான் நீங்க இருக்கணும். அவங்க கூட நீங்க தொடர்புல வரதான் வேணும். ஏன்னா நீங்க இங்க வந்திருக்கிறது மத்தவங்கள ஹீல் பண்ணவும், மத்தவங்களுக்கு உதவி பண்ணவும், டு சென்ட் லவ் அண்ட் லைட், உங்களுடைய அன்பையும் ஒளியையும் பகிர. அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எல்லார்கிட்ட இருந்தையும் பேசுறதையும் நிறுத்துறீங்க. ஒவ்வொருத்தையும் பிளாக் பண்றீங்க. எல்லாரையும் கட் ஆஃப் பண்றீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்படின்னா உங்க சோல் பர்பஸ தனியா உட்கார்ந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்க? தனியாவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? அப்படியே இருந்தா கூட உங்க சோல் பர்பஸ கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களுக்கு பீப்பிள்ஸ் தேவை. உங்களுக்கு மக்கள் தேவைப்படுறாங்க. டிவைன் மாஸ்குலின், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எப்போதுமே நீங்க ஷட் ஆஃப் எனர்ஜில போயிடுறது, தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, தனக்காக மட்டுமே தவத்தை பண்ணிக்கிட்டு உலகத்துக்கு எந்த சேவையுமே பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு எந்த நல்லதையுமே கொண்டு வராது. இதனால ஒரு யோசனை இல்ல. நாம என்ன சொல்றோம்? பப்ளிக் சர்வீஸ், மக்கள் சேவை பண்ணணும்னு தான் சொல்றோம். ஆனா பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னா பப்ளிக் உங்க லைஃப்ல இருக்கணும் இல்லையா? உங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒவ்வொருவரையும்
உங்களுக்கு ஏத்த மாதிரி திருப்தி பண்ணாத ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்க லைஃப்ல இருந்து வெளியில தூக்கி எறிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பப்ளிக் சர்வீஸ்ல பப்ளிக்கே இருக்க மாட்டாங்களே. பப்ளிக்கே இருக்காது. அப்ப யாருக்கு சர்வீஸ் பண்ண போறீங்க? உங்களுக்கேவா? சேம் கோஸ் டு டிவைன் ஃபெமினைன்ஸ். எனக்கு growth வேணாம், எனக்கு சோல்மேட் வேணாம், எனக்கு கார்மிக் வேணாம், எனக்கு எந்த லெசனுமே நான் அந்த கார்மிக் கிட்ட இருந்து கத்துக்க வேணாம், என்னோட பிளாக்கேஜஸ் எதையுமே நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பார்க்கவே வேணாம், நான் இப்படியே ஸ்டக் ஆகி தான் இருக்கிறேன்னு இப்படி இருந்தா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி மூவ் ஆகாது. இதுதான் இருக்கத்திலேயே மிகப்பெரிய பிளாக்கேஜா இருக்கு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கக்கூடிய ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு. உங்க லைஃப்ல இப்போ செப்பரேஷன் ஃபேஸ் நடக்குதா? உங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு பிரிவு இருக்கா? அப்படின்னா இது உங்களோட ஸ்பெஷல் மெசேஜா நீங்க எடுத்துக்கோங்க. டிவைன் ஃபெமினைனுக்கு நான் இதை ரொம்ப சீரியஸாவே சொல்றேன். உங்க லைஃப்ல செப்பரேஷன் நடக்குது. டிவைன் மாஸ்குலின் திரும்ப வருவாங்களா? வரமாட்டாங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னா, அப்படியெல்லாம் இருக்குன்னா டு நாட் கெட் ஸ்டக். உங்க இதயத்தோட அந்த கதவுகளை திறந்து வைங்க. கார்மிக் வராங்கன்னா உங்க கார்மிக் சைக்கிள் உங்க லைஃப்ல ஹையஸ்ட் குட், ரொம்பவே உயர்ந்த நன்மைக்காக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சோல்மேட் வராங்கன்னா அந்த சோல்மேட் சைக்கிளும் உங்களுடைய ஹையஸ்ட் குட்டுக்காக தான் நடக்குது அப்படின்றத நீங்க அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஹையஸ்ட் குட். அதாவது இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு நன்மை இருக்கு. உங்க லைஃப்ல கார்மிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதா, அதுக்குள்ளேயும் நன்மை இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள ஒரு செப்பரேஷன் வந்திருக்கா, அதுக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கு. தேர்ட் பார்ட்டி என்ட்ரி வந்திருக்காங்களா, யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி சடனா வந்திருக்காங்களா, அதுக்குள்ளேயும் நன்மை இருக்கு. ஏன்னா தேர்ட் பார்ட்டி வரலன்னா உங்க டிவைன் மாஸ்குலினை அவேக்கன் பண்றது யாரு? அவங்களுக்கு அந்த ஆன்ம விழிப்பை கொடுக்கறதுக்கு யார் வருவாங்க? அவங்களுக்கு அந்த ட்ரிகர்ஸை யார் கொடுப்பாங்க? நீங்க கொடுக்க முடியுமா? டார்க் நைட் ஆஃப் த சோல் அது எப்படி வரும்? அந்த டிவைன் மாஸ்டருக்கு எப்படி வரும் அவங்க லைஃப்ல? அதனால தேர்ட் பார்ட்டி வந்தாலும் செப்பரேஷன் நடந்தாலும் நீங்க 2 பேருமே ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட, அசன் ஆயிட்டே இருந்தாலும், சோல்மேட் கிட்ட சப்போர்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தாலும், இது எல்லாமே இட் இஸ் ஆல் ஃபார் த ஹையஸ்ட் குட். எல்லாமே உங்க உயர்ந்த நன்மைக்காக மட்டுமே நடக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹையஸ்ட் குட்டோட அந்த ஹையஸ்ட் குட்டோட அந்த உயர்ந்த நன்மைக்கான அந்த பாதையே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா, ஒரு பெரிய பிளாக்கா போட்டு அங்க போய் உட்கார்ந்துடுறீங்க. கம்ப்ளீட்டா உட்கார்ந்துடுறீங்க. எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் மட்டும்தான் வேணும், வேற யாருமே வேணான்னு இப்படி மட்டுமே இருக்கிறீங்க. See, that is your personal choice. அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பர்சனல் சாய்ஸ் காரணமா நீங்க உங்க ஜர்னிய நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஸ்டேஷன்ல நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ட்ரெயின் இந்த பிறவில வருமா, அடுத்த பிறவில வருமா, எத்தனை மாசம் கழிச்சு வரும், எத்தனை வருஷம் கழிச்சு வரும், அவேக்கனிங் எப்ப வரும், என்லைட்மெண்ட் எப்ப வரும், அந்த ஆன்ம விழிப்பு எப்ப வரும், உங்களுக்கு அந்த ஞான ஒளி எப்ப கிடைக்கும், இன்னும் எவ்வளவு கார்மிக் சைக்கிள்ஸ் எல்லாம் பிளெண்டிங் இருக்கு, இன்னும் எவ்வளவெல்லாம் மீதம் இருக்குன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. யூ டோன்ட் ஈவன் நோ. என்னோட ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமான ஒரு ஸ்பெஷல் மெசேஜா நான் சொல்றது இது மட்டும்தான். தி ஷோ மஸ்ட் கோ ஆன், த லைஃப் மஸ்ட் மூவ் ஆன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சில சிச்சுவேஷன்ஸ்ல, சில சூழ்நிலைகள்ல ட்வின் ஃப்ளேம் அவங்களோட டெத் கூட நடக்குது. அதுவும் நடக்கலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை முழுக்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நோ. லைஃப் மஸ்ட் மூவ் ஆன். உங்க லைஃப்ல கார்மிக் சைக்கிள்ஸ் ஏற்பட்டிருந்தா அந்த கார்மிக் சைக்கிள்ஸ் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். சோல்மேட் சைக்கிள்ஸ் இருந்தா அந்த சோல்மேட் சைக்கிள்ஸும் வரும். கண்டிப்பா வரும். அவாய்டிங் கார்மிக்ஸ். இதுதான் பிக்கஸ்ட் பிளாக்கேஜ். நீங்களாவே கிரியேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தடைனா அது இதுதான். முக்கியமா இந்த பிளாக்கேஜ் நீங்களே உங்க மனசுல கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இதை எந்த சக்ரா ஹீலிங்காலுமே சரி பண்ணவும் முடியாது, எந்த இன்னர் சைல்டு ஒர்க்னாலையும் சரி பண்ண முடியாது, எதனாலையுமே முடியாது. ஏன்னா இது உங்களோட ஓன் ஸ்டபர்னஸ், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிடிவாதம், உங்களோட ஓன் சாய்ஸ். நீங்களே உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரிய, கடுமையான எல்லையை விதிச்சு அதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்க அதை அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கார்மிக் வேணாம், எனக்கு சோல்மேட் வேணாம், எனக்கு என் லைஃப்ல யாருமே வேணான்னு நீங்களே உங்களை ஒரு செவரை எழுப்பி, 4 பக்கம் ஒரு செவர்களை எழுப்பி அதுக்குள்ள அதை உள்ள போய் உட்கார்ந்து பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துடுறீங்க. அதோட சாவி, அது உண்மையா சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஹீலர் கிட்டயுமே கிடையாது.
எந்த ஆன்மீக குணப்படுத்துவர்கிட்ட போனீங்கன்னா கூட அந்த சாவி கிடையாது. If you want to come out of this biggest blockage, it's only from you. அது முழுக்க முழுக்க உங்க டிசிஷனால, உங்க முடிவுனால மட்டும்தான் நடக்கும். கார்மிக் வராங்களா வரட்டும், சோல்மேட் வராங்களா வரட்டும், என்னோட லைஃப்குள்ள கனெக்ட் ஆகிற ஒவ்வொருவரும் என்னுடைய வளர்ச்சிக்காக தான், என்னுடைய அசென்ஷனுக்காக தான், என்னோட ஹீலிங்காக தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் அவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு உருவாகும். சில பேர் உங்களோட லைஃப்ல சில லெசன்ஸை கத்து கொடுக்கறதுக்காக வருவாங்க. அதை கத்து கொடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதனால உங்க லைஃப்குள்ள வரவங்கள வர விடுங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல இருந்து சில பேர் போகுறாங்களா, அவங்களெல்லாம் போக விடுங்க. The life must move on. வாழ்க்கை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உங்களோட எனர்ஜியை நீங்களே பிளாக் பண்ணாதீங்க. ஓகே, ஐ நோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக லென்த்தாக தான் போயிருக்கு. பட் இட் வாஸ் வெரி நெசசரி. ரொம்பவே அவசியமானது. இந்த டாப்பிக்கை இவ்வளவு டீட்டெயிலாக இவ்வளவு டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இங்கே ரொம்பவே முக்கியம். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு நிறைய சேனலிங்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் நான் இந்த ஃபுல் மூன் இந்த டைமில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ தாட் இன்னைக்கு இந்த ஃபுல் மூன் டேல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இதை நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை தயவுசெய்து ரொம்ப 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 நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எப்படியெல்லாம் முடியுமோ சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த உலகத்துல நிறைய ட்வின் ஃப்ளேம் கப்பிள்ஸ் வெயிட்டிங் எனர்ஜில தான் ஸ்டக் ஆயிட்டு இருக்காங்க. அவாய்டன்ஸ் பண்ணிக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு ஓடுற அந்த எனர்ஜில மட்டுமே ஸ்டக் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ரன்னர் சேஸ டைனமிக்ல அதுல இருந்து கூட இல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாங்க இன்னர் யூனியன்ல இருக்கிறோம்னு கூட நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லயும் அவங்களோட வாழ்க்கையை கம்ப்ளீட்லி வெயிட்டிங் எனர்ஜில கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? அவங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூனியன் நடக்காது. இங்க என்ன நடக்குதுன்னா காத்துக்கிட்டு இருக்கிறது அது மட்டும் தான் நடக்குது. இந்த வீடியோ ஒவ்வொரு ட்வின் ஃப்ளேம் கப்பிள் கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இதையே நீங்க உங்க வாட்ஸ்அப்லயும் கூட ஷேர் பண்ணுங்க. யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ இட். ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு டூ தட். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. எனக்கும் நிறைய லவ் அண்ட் லைட் பிளெஸிங்ஸை சென்ட் பண்ணுங்க. அது உங்களோட கிராட்டிடியூடா எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.